ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஜுன் விஎம்கே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா படிகாரம் பற்றி சொல்ல போகிறோம். இந்த படிகாரம் வந்து எப்படி சுத்தரிக்கிறது, எப்படி சுத்தம் பண்ணுறது அன்றது நம்ம இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். இந்த படிகாரம் வந்து எல்லோரும் உங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க. வீட்டு வாசலில் கட்டியிருப்பாங்க. திஷ்டி படாமல் இருக்கிறதுக்காக எல்லாருமே கட்டுவாங்க. இப்போ நம்ம இடையில கேப் கிடைக்கிறப்போ இதுக்கான பிரயோஜனங்கள் நம்ம சொல்லுவோம். இப்போது இது சுத்தரிக்கிறதுக்கான ப்ராசஸ் நம்ம பார்ப்போம். இந்த படிகாரம் எடுத்து சின்ன சின்ன தூளாக்கி ஐரன் சட்டியில் நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சின்ன தூளாக்கி ஐரன் சட்டி வந்து ஸ்டவ் மேலே வச்சு ஸ்டவ்வில் போட்டு வேக வைக்கணும். இந்த மாதிரி ஸ்டவ்வில் நம்ம வேக வைக்கிறப்போ இந்த படிகாரம் வந்து என்ன ஆகும்னா தண்ணியாக மாறும். அதை எப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த படிகாரம்ன்றதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ஆலம்னு சொல்லுவாங்க. இதுக்கான உண்மையான பேர் என்ன, இது அலுமினியம் சல்ஃபேட், அலுமினியமோட ஓர். இந்த அலுமினியம் சல்ஃபேட்டில் இருக்கிற நீர்த்தன்மை வந்து இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இந்த நீர்த்தன்மை எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு லேசான மெட்டீரியலாக தயாராகும். இது நம்ம பவுடராக ஆக்கி நம்ம ஒரு சில விதமான ஔஷதமாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஔஷதிக்கு என்ன பிரயோஜனங்கள் இருக்குன்னா, நம்ம உடம்பில் இருக்கிற ஹீட்டுக்கு சம்மந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் இது தீர்த்திடும். அப்படின்னா நம்ம ஹீட்டில் இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் வந்து கிளியர் பண்ணிடும். இதை கிளியர் பண்ணுறப்போ உடம்புல இருக்கிற ஹீட் வந்து மொத்தமாக வெளியே தள்ளுறப்போ என்ன ஆகுன்னா கொஞ்சம் பிரச்சனை வந்து சூடாக்கி குறைச்சிடும். இதுதான் இதோட ஸ்பெஷல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அது எப்படி வந்துச்சு, உடம்புல இருக்கிற ஹீட்டு மூலமாக தான் அந்த பைல்ஸ் வந்துச்சு. இந்த பவுடர் இப்போ இந்த படிகாரம் வந்து நம்ம சுத்தம் பண்ணி பவுடர் ஆக்கி யூஸ் பண்ணுற விதம் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அது எப்படி சாப்பிடுவாங்கன்றது. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் வந்து இது வெளியில் ஏற்றிடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் சாப்பிட அந்த ஹீட் மொத்தமாக போய் பைல்ஸ் வந்து மொத்தமாக கிளியர் ஆகும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டே இருக்கீங்க. நம்ம உடச்சி அந்த ஐரன் சட்டியில் போட்டு வேக வைக்கிறப்போ இது எப்படி தண்ணியாக மாறுது, அப்புறமா இது எப்படி கட்டியாக ஆகுது, அதனால் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டே இருக்கீங்க. இது நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி திக்கானப்போ நம்ம மொத்தம் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணணும். ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா எடுக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே இடத்துல இருந்தால் ஒழுங்காக அது வந்து சுத்தம் ஆகாது. சரி, அதனால நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். இதுக்கு இப்போது இந்த படிகாரத்தை வந்து சுத்தம் பண்ணதுக்கப்புறமா வந்த ஒரு மெட்டீரியல் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். இந்த படிகாரம் சுத்தம் பண்ணாமலே நிறைய பிரயோஜனங்கள் இருக்குது. இதுக்கும் ஒரு சிலவான ஔஷத குணம் இருக்குது. அதனால நம்ம இந்த பவுடர் தயார் பண்ணுறோம். இந்த படிகாரத்துக்கு ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல், ஆன்டி இன்ஃபெக்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற இந்த கெட்ட ஸ்மெல்லு போகிறதுக்காக ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி நம்ம குளிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக வேர்வை வர்றது, ஏதாவது நம்ம உடம்பு வேலை புண்ணு, இந்த மாதிரி ஆறாத புண்ணு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக குணமாகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மெல் இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகமான வேர்வை வர்றதுக்கு கொஞ்சம் நிறுத்திடும். இந்த மாதிரி நிறைய பிரயோஜனங்கள் இருக்குது. அதே நம்ம தலையில் குளித்தோம்னு வச்சுக்கோங்களேன், தலையில் இருக்க பேனு, ஃபங்கஸ்ஸு, டேண்ட்ரஃபு, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அது கிளியர் பண்ணிடும். இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, நம்ம வேக வச்சு ஆறுனதுக்கப்புறமா இது நம்ம எடுத்ததுக்கப்புறமா பார்த்தா இது வந்து ஒரு லேசான மெட்டீரியலாக நமக்கு இது கிடைச்சிச்சு. இதுதான் நம்ம வந்து தூளாக்கி பவுடராக்கி ஒரு டப்பாவில் சேர்த்து வைக்க போகிறோம். இந்த பவுடர் தான் நம்ம பைல்ஸ்க்கு, உடம்புல இருக்கிற ஏதாவது ஆறாத புண்ணும், இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளுக்கு வந்து இது மருந்தாக கொடுக்க போகிறோம். உடம்புல ஹீட்டுக்கு சம்மந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் இதுதான் நம்ம மருந்தாக கொடுக்க போகிறோம்.
இந்த பவுடர் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு அதிகமாக நல்லா யூஸ் ஆகும். ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் பவுடர் மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல நம்ம அப்பப்போ தேய்ச்சிட்டே இருக்கணும். அப்படி லைட்டாக அந்த தேய்ச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம் கிளியர் ஆகும். இப்போ பைல்ஸ் இருக்கிறவங்க இந்த பவுடர் எப்படி சாப்பிட்றதை நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. பீஸ் எடுத்துகிட்டு நல்லா தூள் ஆக்கி ஒரு 1/2 ஸ்பூனு, நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஆனால் பைல்ஸ் இருக்கிறவங்க வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாழைப்பழம் வந்து இது இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் வர மாதிரி நம்ம இது பண்ணணும். இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் வர மாதிரி செஞ்சு அந்த ஸ்பேஸுக்குள்ளே இந்த 1/2 ஸ்பூனு பவுடர் வந்து உள்ளக்கு நல்லா ஆழமாக வைக்கணும். அப்படி சொல்லி வாழைப்பழம் வந்து மொத்தமாக கட் பண்ணிடாது, கட் பண்ணக்கூடாது, பாதி தான் கட் பண்ணணும். இந்த பாதி தான் கட் பண்ணி அந்த பாதி கட் பண்ண வாழைப்பழத்துக்குள்ளேயே இந்த 1/2 ஸ்பூனு பவுடர் உள்ளே நல்லா உள்ளே போகிற மாதிரி போடணும். போட்டு வெளியில் வராமல் மொத்தமாக மூடி வச்சிடணும். நல்லா பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணணும். நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். பைல்ஸ் இருக்கிறவங்க மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் வந்து வாழைப்பழத்துக்குள்ளே நல்லா ஆழமாக பறித்து வச்சு மூடி வச்சு ஒரு நைட்டு வெளியில் வச்சிடணும். வெளியில் வச்சு காலையில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா வெறும் வயிற்றில் இந்த வாழைப்பழம் அப்படியே சாப்பிடணும். எப்படி சாப்பிட்றது நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த மாதிரி ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சது இந்த வாழைப்பழம் தோலை விரித்து ப்ரஷ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். ஆனால் இது சாப்பிட்றதுக்கப்புறமா 1 hour வர எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணியும் குடிக்கக்கூடாது. நல்லா பாருங்கள், ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சது இது. நைட்டு செஞ்சு வச்சு இப்போ காலையில் நான் சாப்பிட்றேன். டேஸ்ட் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த பவுடர் வந்து நாளுக்கு படாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பவுடர் வாழைப்பழத்துக்குள்ளே அமுக்கி வைக்கணும். அப்போ தான் இந்த நமக்கு வந்து ஒரு டேஸ்ட் வந்து ஒரு மாதிரியாக இருக்காமல் சிம்பிளாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லி நான் நினச்சிட்ருக்கேன்.